எனக்கு 3 பண்ண தெரியும், அவ்வளவுதான். என்ன பண்ண தெரியும்? வெண்டைக்காய் மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் தயிர் சாதம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் சாலட் பண்ணுவேன். சூப்பர். நாலுத்துக்கு ஒரு காம்பினேஷன் இல்ல. கை காட்டு. ஏய் இல்லடா ஷார்ப்பா இருக்கான் பாரு. ஓகே, சமையல் சுறுசுறுப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எந்த டீம்ல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இல்ல பாட் நீ என் இடத்துக்கு போயிட்டு நான் உன் இடத்துக்கு வந்தலாம்னு பார்த்தேன். சமடா. பூண்டு தோல், பூண்டு இடிச்சது. ஆமா, உங்க டீம்மேட் எங்க? ஹாய். நீங்க எங்க போயிட்டு வரீங்க? கடுகு வேணும்னு கேட்டாங்க. என்னது இது? பச்சைக்கீரை உப்புமா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு செப்புமா. அமேசானுக்கு போய் பறிச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் பகல இருக்க 4-5 காடுக்கு போனேன். நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சே போனேன். ஐயோ. ட்ரெஸ் மேட்சா இருக்குங்களா? ட்ரெஸ் மேட்ச் ஆச்சு. ஓகே, நைட் மெசேஜ் மட்டும் தவிர்த்துக்கங்க. நீங்க எப்படா கண்ணாடி எடுத்து மாட்டேன்? சோ நீங்க சொல்லுங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரேபான் கம்பெனிக்கே பெருமை. காம்பு பச்சைக்கால் பச்சைக்கால். ஏய் தினா சார் என்ன சார் பொங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு புஸ்வான விட்டுட்டு இருக்கீங்க. எப்படி சாப்பிடுங்க? யமதர்மன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்லயே பாக்குறேன். டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி பொங்கலோடு விளையாடு நிறைய பியூட்டிஃபுல்லா கியூட்டான கேம்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இங்க வந்து விளையாட போறவங்க வந்து நம்மளுடைய பில்லர்ஸ். தினம் தினம் தங்களுடைய ஹியூமர் மூலமா, தங்களுடைய ஆர்ட் மூலமா உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய ஆங்கர்ஸ் தான் இங்க வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் அருண், ஹரிதர்ஷன், ரம்யா அண்ட் சந்தியா. சூப்பர். எஸ், தேங்க்யூ so much for coming. எஸ், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க எல்லாருக்கும். உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு பொங்கலோட விளையாடு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஏதோ ஒரு ஐடியா இருக்கா? பொங்கல் செய்ய போறோம்னு நினைக்கிறேன். சூப்பர். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செய்ய போறோம். ஆமா. புது கண்டுபிடிப்பு. எஸ், 10th எவ்வளவு மார்க்? அத சொல்ல மாட்டேன். சொல்லிடாத. ஓகேவா? சோ இது வரைக்கும் நீங்க மறக்க முடியாத பொங்கல் நினைவுகள்னு ஏதாவது இருக்கா? நீங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அருண். எனக்கு காலேஜ் டைம்ல நான் பொங்கல் அன்னைக்கு பட்டாசு வெடிச்சேன். தம்பி போங்க தம்பி. பொங்கல் அன்னைக்கு பட்டாசு. ஆமா, அது மீந்துருச்சு. தீபாவளி அன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கும் வெடிச்சு மறுபடியும் மீந்துருச்சு. சரி என்ன பண்ணலாம், பொங்கல் வருதே பொங்கலுக்கு வெடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணோம். ஒரு குடும்பத்துக்கு தானே வாங்குனீங்க பட்டாசு? ஓகே. சோ சந்தியா நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து நம்ம ஜெயா டிவில போன வருஷத்துக்கு அதுக்கு முன்ன வருஷம் வந்து பொங்கல் கொண்டாடுறோம். அதுல போன வருஷம் ஒரு பொங்கல் கொண்டாடுறோம். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பண்ணோம். அங்கே வந்து நெற்கதிர் கட் பண்ணிட்டு பானெல்லாம் செஞ்சோம். அது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உட்காந்து பானெல்லாம் பண்ணேன். பானையை செஞ்சீங்க? அவங்க பானை இப்படிதான் செஞ்சிருக்காங்க. சூப்பர். சொல்லும் போதே தெரியுது. உண்மையாவே பண்ணோம். அந்த பானையில பொங்கல் வந்துச்சா? அந்த பானைலாம் வரல. அங்க இருந்து பானை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நாங்க இங்க பண்ணோம். ஓகேங்க, அந்த பானையை நான் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு காட்டினீங்கன்னா கொஞ்சம் சரி, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஹரி நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து மறக்க முடியாத பொங்கல்னா அருண் சொன்ன மாதிரி தான் காலேஜ்ல கொண்டாடின பொங்கல். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஏகே படம் வர ஒரு ரிசர்ச். சோ அந்த படத்தை பார்த்துட்டு காலேஜ்ல போய் பசங்களோட கொண்டாடினது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல். நமக்கு பிடிச்ச ஹீரோட படம் அப்படின்றப்ப ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. வீரம் வரும்போது காலேஜ் படிச்சிட்டு இருந்திருக்கீங்க. என்ன படம்? வீரம் வரும்போது காலேஜ் படிச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்து வேற ஒரு படம். வீரமாவது சொன்னாப்லடா போயிட போறாரு. ஓகேவா? ஓகே ரம்யா நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பொங்கல்னா என்னன்னு சொல்லுங்க. பொங்கல்னா பொங்கல் சாப்பிடுற பொங்கல். அந்த மேலகெல்லாம் இருக்கும். அதான் சூப்பர். நான் வந்து கூட்டாஞ்சோறு பொங்கல் செஞ்சேன். என்னங்க? கூட்டாஞ்சோறு பொங்கல் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குட்டி வயசுல. அதான் மறக்க முடியாத பொங்கல். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். அதுக்கப்புறம் காணாம போயிட்டீங்களா? அதுக்கப்புறம் வீட்ல செய்வாங்க, நான் சாப்பிடுவேன். ஓகே. சோ உங்க எல்லாருக்குமே பேசிக்கலா சமைக்க தெரியுமா? ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். நோ. உங்களுக்கு? நோ. எனக்கு 3 பண்ண தெரியும், அவ்வளவுதான். என்ன பண்ண தெரியும்? வெண்டைக்காய் மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் தயிர் சாதம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் சாலட் பண்ணுவேன். சூப்பர். நாலுத்துக்கு ஒரு காம்பினேஷன் இல்ல. ஓகே, நீங்க யாரும்? எனக்கு நான் 3 விசில் வந்தா எனக்கு ஆஃப் பண்ண தெரியும் கரெக்டா. வெச்சது பருப்பா இருந்தா 8 விசில் இல்ல 3 விசில் வந்தா ஆஃப் பண்ணா வீட்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. அத நான் கரெக்டா. ஓகே சூப்பர். இந்த நாலேஜோடயே போங்க. உங்களுக்காக ஒரு டாஸ்க் வச்சிருக்கோம். கூட வந்து நம்ம ஸ்கூல்ல எப்பவுமே வந்து ஹோம்வொர்க் பண்றப்ப நம்ம ப்ரொஃபசர் பக்கத்துல இருந்தா நமக்கு வந்து ஹோம்வொர்க் பண்ண வராது, வதரும். அந்த மாதிரி ஒரு 4 பேரை நாங்க இறக்க போறோம். அப்படியா? அப்புறமா என்ன டாஸ்க்ன்றதை நாங்க சொல்லிடுறோம். ஓகேவா? நீங்க உங்களுடைய பொசிஷனுக்கு போயிடலாம். தேங்க்யூ. பசங்களா, சமையல் வேற தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. சமையல் அப்படின்ற ஒரு கலையில HOD-யா இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் இங்க வர போறாங்க. அதாவது உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த கோவிட் டைம்ல சமையல் கத்துக்கிட்டே ஆகணுன்ற ஒரு நிலைமை வந்துச்சுல்ல. அப்போ நம்ம சேனல்ல இவங்க 4 பேருடைய ஷோஸ் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க ஆரம்பித்தேன். பட் அவங்க லெவலுக்கு வர முடியாது. அப்படி என்ன மாதிரி சமையலே தெரியாத பல கோடி மக்களுக்கு சமையல்னா என்னன்னு கற்றுக் கொடுத்த
நம்மளுடைய 4 பியூட்டிஃபுல்லான ஃபேவரட் செஃப்ஸ் வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் செஃப் தீனா, அலெக்ஸ், வித்யா அண்ட் சித்ரா முரளி அவர்கள். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களை பார்த்ததுல நானும் மகிழ்ச்சி. ஸோ உங்க எல்லாருடைய மறக்க முடியாத பொங்கல் அனுபவங்களை வந்து நீங்க பகிர்ந்துக்கங்க. மேம் நீங்க. எங்க வீட்ல பாத்தீங்கன்னா தமிழர் திருநாள் மட்டும்தான் கொண்டாடுவோம். நாங்க வருஷம் ஃபுல்லா எந்த விசேஷமும் பண்ண மாட்டோம். ஒன்லி பொங்கல். ஒன்லி பொங்கல். பொங்கலுக்கு தான் எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி மாதிரி அதிரசம், முறுக்கு எல்லாமே எங்க வீட்ல பண்ணி அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பட்டாசுமே வெடிப்போம். பரவாயில்ல மேம், அது வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரி காம்பினேஷனா வச்சிருக்கீங்க. பொங்கல் அன்னைக்கே பட்டாசு எல்லாமே வெடிச்சு முடிச்சிருவீங்க. இயர் ஃபுல்லா வேற ஃபெஸ்டிவல் கிடையாது, ஒன்லி பொங்கல். ஒன்லி தமிழர் திருநாள் மட்டும்தான். சூப்பர், கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்லுங்க மேம். நாங்க வந்து ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி பொங்கல் பண்ணோம். என்னோட தங்கை எல்லாருமா சேர்ந்து, அவங்க மாப்பிள்ளை எல்லாரும் அந்த மாதிரி பண்ணோம். அடுத்து அவர் ஏகே படம் பேரோடைய டைட்டிலோடய சுத்திட்டு இருக்கிற ஒருத்தர். தீனா நீங்க சொல்லுங்க. மற்ற பண்டிகை பார்த்தா நம்ம மட்டும் வீட்டில் இருக்க மட்டும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா இந்த பொங்கல்ல மட்டும் தான் சொந்த பந்தங்களோட சேர்ந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம். வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த சாணி இருக்குல்ல, அந்த சின்னதா பிள்ளையார் மேல பிடிச்சி வச்சு 4 இது கரும்பு வச்சு ஒரு பொங்கல்ல எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் கத்துற சந்தோஷம் அதோட சந்தோஷம் வேற எங்கேயுமே இருக்காது. அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். அடுத்து நீங்க சார். ஃளைட்ல பொங்கல் கொண்டாடணும். ஃளைட்ல ஷெஃப் ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க. அது ஃளைட்ல வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போகும்போது அது பொங்கல் சீசன் இருந்தது அந்த டேல. ஸோ வி செலிப்ரேட் பொங்கல் ஆன் ஃளைட் 30,000 ஃபீட்ல. சார் இமேஜின் பண்ணி பாக்குறேன் சார். இந்த பைலட் எல்லாம் பேசுற வீடியோஸ் பாத்துருக்கேன். இமேஜ் இப்ப எல்லாரும் 3 2 1 சொல்லுவேன், பொங்கல் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு பொங்க வச்சிங்களா சார்? வைக்கல, பொங்க வைக்கல, பண்ணி எடுத்துட்டு போயிட்டீங்க. பட் அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் சீரியஸா. ஸோ வந்து எல்லாருமே சேர்ந்து மகிழ்ச்சியா இங்க வந்து ஒரு விஷயம் பண்ண போறோம். ஓகேவா? 2 ரவுண்ட் இருக்கு. 2 ரவுண்ட்லயும் ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க் உங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு. ஆனா அவங்க பண்றதுதான் உங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்க போகுது. ஓகேவா? நீங்க உங்களுடைய பொசிஷனுக்கு போயிடுங்க. நாங்க வந்து ஒரு பேர் பண்ற ஒரு செஷன் இருக்க போகுது. ஸோ மேம் இதுல ஒரு கார்டு தொடுங்க, திருப்பாம என்கிட்ட கொடுத்துருங்க. இதுவா? ஓகே. தொட்டாலே பட்டாசா, பொங்கலுக்கு பட்டாசான்னு பட்டாசு வெடிச்ச அருண் தான் நம்ம சித்ரா மேம்க்கு கிடைச்சிருக்காரு. போலாம், நீங்க போலாம். சோ அடுத்ததா வித்யா மேம், உங்களுக்கு யார் வராங்க அப்படின்றத பாத்துடலாமா? வித்யா மேம்க்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா சேம் காம்பினேஷன், ஹேட்ரிக் போட போற ஹரி தர்ஷன். எஸ், நீங்க போயிடலாம் ஹரி தர்ஷன். ஸோ அடுத்ததாக தீனா சார், உங்களுக்கு யார் அப்படின்றத பார்த்துலாம். ஆனால் 2 பேர் தான் இருக்காங்க. கொடுத்துருங்க. ஓகே. தீனா சாருக்கு யார் கிடைச்சிருக்காங்க அப்படின்னா பொங்கல்லையே மோர் குழம்பு ஊத்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஆள் நம்ம கூட இருக்காங்க. காஞ்சிபுரம் சந்தியா. அலெக்ஸ் சார், இந்த 2ல நீங்க ஒன்னு தொட்டுதான் ஆகணும்பாங்க. இப்ப இந்த 2ல ஒன்னு நீங்க தொட்டாகணும். உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ரம்யா. பாருங்க, வந்து மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அந்த மேட்சிங் எப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி பேசி வச்சுட்டு வந்தீங்களா? இன்ஸ்டால மெசேஜ் போடுவார் நைட் ஆனா. உங்க பரோட்டா சூப்பர்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்ட எனக்கே ரிப்ளை பண்ணல. ஆனா சார் என்ன மெசேஜ் சார் அது நைட்டு போட்டிருக்கீங்க? ஸோ எல்லாருக்குமே ஹாப்பியான ஒரு பேரிங் வந்து நடந்துருச்சு அப்படின்றத நம்புறோம். இப்போ இங்க விளையாட போற இந்த கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கூட 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இணைய போறாங்க. அவங்களும் நம்மளோட சேர்ந்து தீனா சார் நீங்க சொன்ன மாதிரி குடும்பமா சேர்ந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. இவங்க யார் அப்படின்னா பல திரைப்படங்கள் மூலமாக திரையில தோன்றி தங்களுடைய ஆர்ட் ஃபார்ம் மூலமாக, தங்களுடைய ஹியூமர் மூலமாக, தங்களுடைய நடிப்பு மூலமாக, ஒவ்வொரு கவுண்டர் மூலமாக நம்ம எல்லாரையுமே ரசிக்க வச்சு, சிந்திக்க வச்சு, சிரிக்கவும் வச்ச ஆக்டர்ஸ் கல்கி அண்ட் முருகானந்தம் இணைய போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஆக்டர்ஸ் கல்கி அண்ட் முருகானந்தம். ஓகே, thank you so much for coming. சோ உங்களுடைய மறக்க முடியாத பொங்கல் அனுபவங்களை இங்க கூட பகிர்ந்துக்கங்க. கண்டிப்பா. பொங்கல்னாலே வந்து ரொம்ப பிடிச்சது வந்து மற்ற எல்லா விசேஷத்தை விட பொங்கல்ங்கிறது வந்து நம்ம வீட்டுல இருக்கிற விஷயம். நம்ம தீபாவளினா கூட வெளியே போவோம், எல்லாத்துக்கும் வெளியே போவோம், ஹாப்பி நியூ இயருக்கு வெளியே போவோம். ஆனா குடும்பத்தோட அக்கா தங்கச்சியோட அம்மா அப்பாவோட இருந்து செய்யற ஒரு ஃபங்க்ஷன் அது. அது இருக்கிறனால பொங்கல் என்னைக்குமே ஸ்பெஷல் தான். அது 2வது நம்ம மறந்த நேட்டிவிட்டி கிராமங்கள்ல இருக்கு பார்த்தீங்களா, அதை திரும்ப ஞாபகப்படுத்துறது, மாட்டை ஞாபகப்படுத்துறது, விவசாயத்தை ஞாபகப்படுத்துறது, ஒரு நம்மளுடைய பாரம்பரியத்தை ஞாபகப்படுத்துறதுனால பொங்கல் என்னைக்குமே ஸ்பெஷல். எனக்கு சும்மா காம்படிஷன் அனுபவம்னா பொங்கலுக்கு மட்டும் தெரு முழுவதுமே வந்து எங்க ஸ்கூலுக்கு பக்கத்து ஏபி
ஆயிரத்தி மேல்நிலைப்பள்ளி ஸ்கூலுக்கு ஓரமாக தான் எங்களோட வீடு. வரிசையாக இந்த பக்கம் இந்த பக்கம் 10 வீடு இருக்கும். பொங்கல் அன்னைக்கு என்னன்னா யார் வீட்டுல கோலம் வந்து பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற அது மாதிரி ஒரு யார் வீட்ல கோலம் மாசா இருக்கும். கோலம் மாசா இருக்கும். அது ஆ. வந்து அவங்க கெத்து. ஆ. அப்போ வந்து என் 3 தங்கச்சி உட்காந்து ரவுண்ட்ல உட்காந்து பிளான் பண்ணுதுங்க. நடுவில் எங்க அம்மா, எங்க 3 தங்கச்சி உட்காந்து அம்மா இந்த கோலம் போடலாமா அந்த கோலம் போடலாமா அப்படின்னா, அப்போ 3 பேரும் பாரு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. இல்லைண்ணே கோலம் போடணும் வெளியில அப்படின்னா, அமைதியா இருங்க நான் ஒரு கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கோலம் போட்டேன். முதல்ல உண்மையிலே அது நடந்த சம்பவம் மறக்க முடியாது. எத்தனை வருஷம் நானு ஓகே. நான் ஒரு கோலம் போட்டு ரெடி பண்ணி அதுக்கு கலர்லாம் போட்டுக்கிட்டு வச்சா அந்த தெருவு முழுவதும் அன்னைக்கு ஒரு மாசா அந்த இருந்துச்சு. ஏய், அது super. என்னோட மறக்க முடியாத அனுபவம். Nice. இது மூலியமா என் தங்கச்சிகளுக்கு இன்னைக்கு வளர்ந்து எல்லாம் கல்யாணம் பண்ணிடுச்சுங்க. ஆ. இருந்தாலும் அந்த முதல் போட்ட அந்த பொங்கல் கோலம் வந்து மறக்க முடியாது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு மறக்க முடியாத பொங்கல் அனுபவம். இப்போ பொங்கல்னா நம்ம ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டு திருவிழா கலர்ஃபுல்லா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும். So, ரொம்ப ஊர் மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் என்ன இந்த மார்கழி மாசமானா எங்க ஊர்ல இந்த ம். மைக் செட் கட்டி கோவில்ல பொங்க வைப்பாங்க. ரெகுலரா பொங்கல்னா நம்ம வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த சவுண்ட் வந்தாக்குல இங்கேருந்து ஓடுறது அந்த பொங்கலை சாப்பிட்றதுக்காக. அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மூடு ஆமா வந்து அவர் என்ன பண்ணுவாரு அந்த பூசாரி என்ன பண்ணுவாப்புல கொஞ்சோண்டு பொங்கல் தான் வைப்பாங்க. ம். லாஸ்டா யாரா போறாங்களோ அவங்களுக்கு கிடைக்காது. கிடைக்காது. ஆமா. ம். இப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம கொஞ்சம் செலிபிரிட்டி ஆயிட்டோம்ல. ஆ. நம்ம வந்து கொஞ்சம் காசுலாம் கொடுத்து ஆ. நிறைய பேருக்கு பொங்கல் கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அந்த அளவுக்கு. ஆமா. ஓகே. வந்திருக்கோம். சூப்பர். நைஸ். நல்லது நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்க போகுதுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரப்போகுது. உங்களுக்கான ரெசிபி வந்து உங்களுடைய சாய்ஸே தான். நீங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஷெஃப்ஸும் சொல்ல போறாங்க, கூட வந்து விருந்தினர்களும் சொல்ல போறாங்க. சமையலா இல்லையான்னு. ஆமா. ஓகேவா? லெட்ஸ் டு தி பேச்சுலர் சமையல். சூப்பர். ஸோ பேச்சுலர் சமையல் வந்து சமைக்க போறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ் வந்து சமைக்க போறீங்க. முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சொல்ற அந்த நேம் பண்ற டிஷ் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ண போறோம். நீ எப்படா கண்ணாடி எடுத்து மாட்டின? சோ நீங்க சொல்லுங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரேபான் கம்பெனிக்கே பெருமை. So, நீங்க சொல்லுங்க. இந்த பேச்சுலர் சமையல் நம்ம கண்டிப்பா சென்னையில இல்ல வெளியூர்ல வேலைக்கு போறப்ப ரூம்ல தங்கி இருக்கிறப்ப நம்மளா ஒண்ணு சமைச்சிருப்போம். ஆமா. நம்ம அம்மா அப்பா கூட இப்படி சமைச்சிருக்க மாட்டாங்க. ஆமா. அந்த டேஸ்ட்ல இருந்திருக்கும். நடந்து அப்படி நீங்க சமைச்ச ஏதாவது பேச்சுலர் சமையல் வந்த புதுசுல பேச்சுலர் தான். அப்ப அந்த புதுசுல எல்லாரும் பேச்சுலர் குழந்தை பிறந்த உடனே ஓகே கல்யாணம் பண்ணிடலாம். சென்னைக்கு வந்து மேரேஜ் பண்ணா ஆமா. அதுக்கப்புறம் marriage ஆமா, பண்ணா. அப்படி. அந்த நேரத்துல அது ஓகேண்ணே. சொல்றேன். சினிமாக்காக வந்து புரியுது, புரியுது, புரியுது. அப்ப இவன் சென்ட்ராயன் நடிகர் இருக்கார்ல சென்ட்ராயன். ஆமா. அவர் தான் என்னோட ரூம்மேட். ம். அப்போ வந்து நானும் பிள்ளை அவரும் பேசல ஒண்ணா தங்கியிருக்கோம். அப்போ வந்து அவங்க வித்தியாசமா ஒரு குழம்பு வைப்பாப்புல. என்னன்னா சோறை வந்து இப்பயாவது நீங்க அப்புறம் இது நிறைய இருக்கே மிளகா இருக்கு அது இருக்கு இதெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல ஒண்ணுமே இல்ல. சோறை வடிப்பான். வடிச்சிட்டு குழம்பு ரெடி ஆயிரும். எப்படின்னா அந்த வடிச்சு தண்ணி இருக்கு பாருங்க. அதுல கொஞ்சம் மஞ்சள் போட்டு லைட்டா ஒரு இதை போட்டு உப்பு போட்டு அது தனியா வச்சிருப்பான். அது கஞ்சியாவே குடிச்சல. இல்ல இது தனியா குழம்பு மாப்பிள இது வந்து தனியா சோறு மாப்பிள. ஓ அதான் குழம்பா? ஒன் பார்ட் டிஷ் ஒன் பார்ட் டிஷ்னு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாவே இது ஒன் பார்ட் டிஷ் தான். அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம நிறைய இன்னோவேஷன்லாம் பண்ணுவோம். நாங்களும் எக்லெஸ் ஆம்லெட்லாம் போட்டு சாப்பிட்டுருக்கோம். எக்லெஸ் ஆம்லெட். ஆமா. வேற அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்லெஸ் மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கோம். ஓகே சிக்கன்லெஸ் சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி. சூப்பர் நைஸ். ஓகே நீங்க சொல்லுங்க. நீங்க சமைச்சதா பேச்சுலர் நான் சமைச்சிருக்கேன். நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கும்ல. மசாலா இருக்கும் அது இருக்கும் ஒரு மசாலா கரம் மசாலா எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 போட்டு இப்போ மீன் குழம்புனா வந்து கரம் மசாலா போட்டு இது போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைப்பேன். அது ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ அது ஒரு மாதிரி இருக்கும்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா வந்து மீன் குழம்பு இல்லாம சிக்கன் குழம்பு இல்லாம அது ஒரு மாதிரி இருக்கும். சென்டரா இருக்கும். ஃபிஷ் இருக்குமா? இருக்கும். ஃபிஷ் இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு பேச்சுலர் சமையல ஒரு ரெசிபியை இங்க நீங்க செய்ய போறீங்க. சோ செஃப் நீங்க பல நாள் வந்து எங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பீங்க. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரோம். நீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஜாலி டே ரெஸ்ட் டே பொங்கலை செலிப்ரேட் மட்டும் தான் பண்ண போறீங்க. நீங்க கையே வைக்க கூடாது. ஓகேவா? நீங்க சொல்ல சொல்ல அவங்க சமைப்பாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு அடுப்பு கொடுத்து என் கையை கட்டி போட்டீங்க. இன்னொரு அடுப்பு வச்சு அதை பத்த வச்சிருக்கணும் அடுப்புல. ஓகேவா மேம்? நீங்க மட்டும் ஒரு மாதிரி இப்பையில இருந்து ஜெயிக்கிற ஒரு மோட்லயே இருக்கீங்க. அந்த ஒரு ஆணவம் தெரியுது. ஏன் எதனால? நாங்க கொஞ்சம் இன்கிரீடியன்ஸா வச்சிருக்கோம். அவங்க எல்லாம் ஏற்கனவே எல்லாமே ரெடியாவே வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து மிக்ஸ் அண்ட் எங்க டப்பாவை பார்த்துமா நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச அங்க 2 மிளகாவும் தக்காளி மிளகா உப்பு மட்டும் தான் இருக்கு. அங்கதான் எனக்கு தெரிஞ்ச அது சமைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு காரம் எடுத்துட்டு வாங்கனா வெறும் உப்பு காரத்தை மட்டும் வச்சிருக்காங்க. ஓகே சோ நீங்க என்னென்ன ரெசிபி பண்ண போறீங்கன்றத கெஸ்டா நான் வந்திருக்கேன். அவங்க அசிஸ்டண்டா அதை பார்க்க நான் விருப்பப்படுறேன். சோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அதெல்லாம் பத்த வச்சுட்டேன்டா. ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணா போதும். ஓகே. கை காட்டு. ஏய் இல்ல ஷார்ப்பா இருக்கான். அதாவது ஒரு டிஷ்க்கு ரெசிபி ஒன்னு கொடுப்பாங்க இன்கிரீடியன்ஸ். அந்த இன்கிரீடியன்ஸே டைட்டிலா சொன்ன ஒரே ஆளு
திருப்பி சொல்லுங்க சந்தியா. பூண்டு தோல் பூண்டு இடிச்சது. ஓகே, சமையல் சுறுசுறுப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எந்த டீம்ல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இல்ல பாட் நீ என் இடத்துக்கு போயிட்டு நான் உன் இடத்துக்கு வந்தலாம்னு பார்த்தேன். சமடா மேல கை வைக்க கூடாது. ஆமா, உங்க டீம்மேட் எங்க? நீங்க எங்க போயிட்டு வரீங்க? கடுகு வேணும்னு கேட்டாங்க. அதாவது இந்த புதுசா குடி போன வீட்டுல பக்கத்து வீட்டுக்கு போய் சக்கரை வேணும், கடுகு கொஞ்சம் பால் வேணும். அந்த மாதிரி இங்கே இருந்து அங்க போயிட்டு வந்திருக்காரு நம்ம ஹரி. சூப்பர். பேச்சுலர் சமையல் செக்மெண்ட்ல அவங்க விருப்பப்படி ஒரு பேச்சுலர் சமையல் ரெசிபியை அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளோ போயிருக்காங்க, அந்த டிஷ் வந்துருச்சு ஆக்சுவலா அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். அப்பமா நம்ம ஃபர்ஸ்ட் தீனா சார் டீமுக்கு போலாம். நாங்க தைரியமா இருப்போங்க நாங்க. ஓகே தீனா சார், சாப்பிடுறீங்களாவா? இது பேர் என்னங்க? இது பூண்டு நெய் மிளகு சீரக சாதம். பூண்டு மிளகு சாதம். நெய் பூண்டு மிளகு சாதம். பொண்ணுக்கு அப்பத்துல இருந்து இந்த கத்தியை வச்சுட்டு இப்படி நிக்க வேண்டியது. ஆமா, ஒரு 6 மணி நேரமா நம்ம தீனா சார் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு, எல்லாரும் ஒரு ஷார்ட்டா நேம் வச்சிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு நேம். அது எப்படி சொல்ல முடியும்? உன் பேர் கூட காஞ்சிபுரம் சந்தியா தான். என் பேர் காஞ்சிபுரம் சந்தியா இல்ல, சந்தியா தான். சந்தியா தானா? ஆமா. ஓகே, பட் ஆனா என்ன அதுக்குள்ள பண்ணி முடிச்சிட்டீங்க? ஆமா, பேச்சுலர் சாதம்னா அப்படிதானே பண்ணணும். குயிக்கா பண்ணிருக்கீங்க. ஆமா, பண்ண முடியல. அண்ணா சொன்னா இங்க பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு கார்ப்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கு. அந்த மாதிரி புரோட்டீன் இருக்கு, கார்ப்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? புரோட்டீன் இருக்கு, கார்ப்ஸ் இருக்கு, நியூட்ரிஷன் இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க இத சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து ஹெல்தியா இருப்பீங்க. ஆனா இது ஏதோ ஒரு ஏகே மாதிரி இருக்கு. ஸ்மெல் பண்ணி பாருங்க. எங்க சந்தியா வந்து பாத்தீங்கன்னா அடிக்க. ஆனா வந்து தீனா சார் வந்து அற்புதமா ட்ரெயின் பண்ணி சந்தியாவை ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள செய்ய வச்சிட்டாரு. தீனா சார் முந்திரியை போய் காஷ்மீர்ல இருந்து வந்து போட்டுட்டு வரேன். பாத்தீங்களா? கரெக்ட்டா குடுறாங்க. என்னது நீங்க தான் கெஸ்ட் தான். விருந்தினருக்கு தான் ஃபர்ஸ்ட். ஒன்லி முந்திரி தான் இருக்குடா பாத்தீங்களா? இல்ல, சாதமே நீங்க எடுக்கல. ஆமா, 3 2 1 நீ சாப்பிடுற மகனே. ஆஹா ஆஹா, நல்லா இருக்கா? இருக்காரு. போடுங்க நாங்க முடிச்சிட்டோம். அடுத்து போயிடலாம். வந்துட்டீங்களா? உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே நான் ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கேன். என்னது இது? பச்சை கீரை உப்புமா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு செப்புமா. சரி, இது வந்து ஏதோ வந்து இது மூலிகை உங்க கட்டெழுத்துக்காக செஞ்சிருக்கேன் பார்த்து. அமேசானுக்கு போய் பறிச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் பகல இருக்க 4-5 காடுக்கு போனேன். நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சே போனேன். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. அவர் வந்து ப்ராப்பரா அந்த இது மாதிரி கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. எங்க கொட்டணும்? கீழே கொட்ட சொன்னாரு அவரு. கீழே கொட்ட சொன்னாரு அவரு. போடுங்க எல்லாத்தையும். ஆமா. செஃப்க்கு பொறாமை ஆயிடுச்சு. எங்க டிஷ் நல்லா வந்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி கிணு செப்புமா. செப்புமா. நம்ம அடுத்து வித்யா மேம் கேபிளுக்கு போயிடலாம். வந்த டைமிங் சூப்பரான டைமிங். என்ன முடிஞ்சிருச்சு. 3 விசில் வந்துச்சு. ஓபன் பண்ணா அருண் எப்படியோ சொல்லிட்டு இருந்த மாதிரி 3 நாங்க விசில் நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து பாக்குற வரைக்கும் நாங்க வந்து இப்படி கையை கட்டியே தான் நின்னுட்டு இருக்கோம். கையை கட்டி சமைக்கிறீங்க தான் ஆச்சரியம். இல்ல, அதுதான் சொல்றேன். நாங்க வந்து சமைச்சதே தெரியல பாருங்க. நாங்க வதக்கணதும் தெரியல, சமைச்சதும் தெரியல. ஆனா நாங்க முடிச்சிட்டோம். ஏன்னா இதுதான் வந்து பேச்சுலர் சமையல். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். குக்கர்ல எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு வீட்ல இருந்து. இல்ல அதாவது பாத்தீங்கன்னா இங்க கொடுத்த பொருள் அவ்வளவுதான் திறக்கலாம். ஆக்சுவலி அது விசில் ஆறணும்னே. அதெல்லாம் வேண்டாம், நம்மளே இப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, என்னது இது? இப்போ இது வந்து இது வந்து கர்நாடகா டிஷ். கர்நாடகா டிஷ். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா நீங்க பார்த்ததுல நாங்க வேலையே பார்த்திருக்க மாட்டோம். இல்லன்னா இன்கிரிடியன்ஸும் கிடையாது, முடியும் செஞ்சிருச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இத ஓபன் வேலையே பண்ணா செய்யாம வேலை செய்யறாங்க. இதுதான் வந்து பேச்சுலர் சமையல். இதுல வந்து இன்கிரிடியன்ஸும் கம்மி, எக்கனாமிக்கல், வேலையும் கிடையாது. ஆனா இது வந்து ஃபில்லிங்கான ஒரு டிஷ். குக்கருக்குள்ள இந்த நாட்டுக்கு தேவையான எல்லா மெசேஜும் சொல்லிட்டாங்க. நீங்க கை வைக்க கூடாது, ஓபன் பண்ண வேண்டியது. ஆமா பாத்து இருங்க, அப்படி திறக்க கூடாது. ஸ்லோவா திறக்கும். எல்லாரும் சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? ஸ்லோவா ஓபன் பண்ணி மெதுவா. பாருங்க. ஆஹா, இங்க பாருங்க, இது எப்படி வெந்திருக்கு பாருங்க. மேம் இங்க நீங்களே அடிக்கடி கை வச்சு செஞ்சிருக்கீங்க. இல்ல அது பழக்க தோசம், அதனால இத செஃப்க்கு போட்டு வந்துருது. வைங்க. இத போட்டு அவங்க டேஸ்ட் பண்ணட்டும். அவங்க வரதுக்குள்ள நம்ம பண்ணிட்டோம் பாருங்க ஒரு மெயின் டிஷ்ஷையே.
குக்கர்லயே வச்சு. ஆமாங்க மேம் இது வேகாத மாதிரி இருக்கு. இல்ல அதெல்லாம் இது உதிரியா தான் இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, இது உதிரியா. சொன்னாங்க கர்நாடகால வந்து உதிரியா தான் சாப்பிடுவாங்க. தெரியாது, சும்மா இஷ்டத்துக்கு சொல்லுவோம். மாதிரியா சாப்பிடுறோம். இல்ல இதுல வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப முதல் டெஸ்டிங் நம்ம தானா? முதல் டெஸ்டிங்கே நம்ம தான். இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷே அவ்வளவு தேவை கிடையாது. இதுக்கு வந்து அப்படியே சாப்பிடலாம். ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கும். சூப்பருங்க. சூப்பர் மேம். இதுதான் ஆமா, ஏன்னா இதுதான் வந்து பேச்சுலர் டிஷ். கொஞ்சம் இன்கிரிடியன்ஸ் ஆனா மெயின் கோர்ஸ் ஆயிரும். ஆமா, ஒன் பார்ட்ல வந்து பண்ற மாதிரி. கலக்கிட்டீங்களே சொல்ல. ஆமா நல்லது. ஏன்னா தேங்காய் இருக்கு, உங்களுக்கு வந்து பருப்பும் சேர்ந்துருது, ரைஸ் இருக்கு, ஃபில்லிங்கா இருக்கும், வேலை கிடையாது. ப்ரோகிராம் ஆரம்பிக்கும் போது கை கட்டிருந்தீங்க. இப்ப கூட கை கட்டிருக்கீங்க. நான் தான் சமையல் பண்ணி நடந்தது. ஓகே, அடுத்த டேபிளுக்கு நம்ம போவோம். இந்த பக்கம் பார்க்கவே இல்லை என்ன. ஓகே, பயங்கரமா பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் மாதிரி ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். நாங்க வந்து ஆக்சுவலா மேம் என்ன மேம் சொல்லுங்க, இவ செஞ்சா மேம் சொல்றேன். பேச்சுலர் ஃப்ரைட் ரைஸ் சார். ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், அடுப்பு பத்த வச்சேன். அடுப்பு எரியல. நான் வந்து அடுப்பு பத்த வச்சேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்து, அது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வரமிளகாவை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சோண்டு பூண்டு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தக்காளியை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சு இப்ப தனியா வச்ச எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதுல சாப்பாடை போட்டு வறுத்தோம்னா ஃப்ரைட் ரைஸ். அதாவது ஒரு பொங்கலுக்கு செலிப்ரேஷனுக்கான என்ன இதுவோ அதை சொல்லிட்டாமா. கடைசியா ஃபைனல் டச்சா முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் என்னோட அன்பு போட்டு அதுல இன்னும் சுவை நம்மளோட சொல்லணும்பா. எங்களோட அன்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த அன்பை நீ தான் டேஸ்ட் பண்ணணும். இல்ல நம்ம அன்பு கொடுக்கணும், கொடுக்கறவங்க தான் டேஸ்ட் பண்ணணும். அதாவது நீ அன்பு போடுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும். அந்த அன்பை போட்டு இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? அடுப்பு லேட்டா பத்துனாலும் பண்ணிட்டாப்ல. அவங்க கஷ்டப்பட்டு பண்ணப்ப கண்ணாடி வரதுக்கு மேல போட்டுக்கிறான் அவன். இல்ல இடையில வந்து ஒரு இடத்துல வந்து மேம் கிண்டிட்டு இருந்தாங்க. நாங்க ரூல்ஸ் ஒரு நீங்க அடுப்ப லேட்டா பத்த வச்சனால அவங்களுக்கு பாவம் தெரியல. கைய நம்ம போடுறதால அவங்க வந்து போட்டு சொல்லி கொடுத்தாங்க, ஒளி செஞ்சது. மென்டலி குரு அவங்க தான், எதுனாலும் அவங்க சொல்லி கொடுத்தது. அளவெல்லாம் அவங்க தான் கரெக்டா சொன்னாங்க. நான் ஒரு கடத்துல உப்பு கொஞ்சம் அதிகமா போட பார்த்தேன், இல்ல இவ்வளவுதான் போடணும் அளவா கரெக்டா சொன்னாங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகே, அப்புறம் பண்ணிட்டாங்க. சம நல்லா பச்சை ட்ரெஸ் போட்டு பச்சை கலர் சமைச்சிருக்காங்க. இல்ல மஞ்சள் கலர் இன்னைக்கு ஒரு வேளை போட்டு வந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. வேற எதுவும் இல்லங்க, பிரியாணிலாம் அந்த திண்டுக்கல் சைடு அப்படிதான் இருக்குங்க. அப்படி சொல்லுவாங்க. சரி நீங்க எடுங்க. சார் இந்த கிஸ்மிஸோட சாப்பிடுங்க. என்னது கிஸ்மிஸ்னா கிஸ்மிஸ் சாப்பிடாதீங்க. ஒரு வாய் மட்டும் எடுத்துக்கங்க. நம்ம டேஸ்டிங் ஃபைனலா அவங்களோட பாத்துக்கலாம். அவங்க மூஞ்சி ஜூம் வச்சிருங்க. பாத்துக்கிறேன். அப்பா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் பாக்க போறேன். தெரியல. இருங்க, இப்ப நம்ம இந்த டாக் வேர்ட் சொல்லி தான் சாப்பிடணும். சொல்லிரோமா? அது எங்க கெஸ்ட் சொன்னால. கெஸ்ட் சொன்னால. நீங்க சொல்லுங்க. பச்சை கலர் உப்புமா. சாப்பிட்டு பார்த்து செப்புமா. எஸ். நேர்ல நீங்க தப்பா நினைக்காதீங்க. செப்புமா தெலுங்குல சொல்லுமா. ஓகேவா? உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதி தர்மன் டிஜே அல்டிமேட்டான ஒரு பவுடர் போட்டாப்ல பச்சைக்கீரை உப்புமா சாப்பிட்டு பார்த்து செப்புமான்னு சொன்னாங்க. அது வந்து சாப்பிட்டுருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் சொல்லுவோம். நம்ம பொசிஷனுக்கு போயிடலாம். சூப்பர், எல்லாருமே வந்து சூப்பரா தங்களோட சமையலை வந்து முடிச்சிட்டாங்க. டு ஸ்டார்ட் வித் அடுப்பே பத்த வைக்கலன்னாலும் பாதியிலேருந்து ஆரம்பிச்சு சமைச்சு முடிச்ச அருணா இருந்தாலும் சரி, சமைக்காத மாதிரியே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்ச ஹரிதர்ஷனா இருந்தாலும் சரி, அப்போலேருந்து டேக்லைன் மூலமா நம்மளை வந்து யோசிக்க வச்சுட்டு இருந்த ரம்யாவோட சமையலா இருந்தாலும் சரி, இப்பெல்லாம் வந்து ஏஐ ட்ரெண்ட்ல இருக்கு. அந்த மாதிரி சார் ஏஐல ப்ராம்ப்ட் பண்ணி சந்தியா இப்படிதான் சமைக்கணும்னு ப்ராம்ப்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரியே சமைச்சு முடிச்சு எடுத்து பண்ண சந்தியாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே சூப்பரா சமைச்சிட்டாங்க. சீரியஸ்லி, சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு ரெசிபி சொல்லி கொடுத்து சமைக்க வைக்கிறவங்க இல்லை நம்ம செஃப். சமைக்கவே தெரியாம இருப்பாங்கல்ல, அவங்கள சமைக்க வைக்கிறவங்க தான் நம்மளுடைய செஃப். ஸோ பேச்சுலர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருந்தது நீங்க சாப்பிட்டு பார்த்ததுல சொல்லுங்க. பச்சை ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப டிஸ்கஸ் பண்ணாங்க. பக் பக்னு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? எப்படின்னு சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? எப்படி சொல்லுங்க.
இல்ல நீங்க தான் மூத்தவர். ஃபர்ஸ்ட்ல முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா கல்யாணமா பண்ணி வைக்கிறாங்க மூத்தவர் பண்றது. உண்மையிலே வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபாஸ்டா ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிருப்பீங்க. அடுப்பு எரிஞ்சிருந்து இன்னும் கூட 2 நிமிஷத்துல முடிச்சிருப்பீங்க. அது முதல்ல அந்த வேகமா பண்ணதுல ரொம்ப அது ஒரு ஃபர்ஸ்ட் கிளிக் ஆயிருக்கீங்க. ஆனா இது சாப்பிடும்போது அம்மா சமையல் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பர் நைஸ். அடுத்ததாக நம்ம ஹரிதர்ஷன் அண்ட் வித்யா மேம் பண்ண ஹவுஸ் எப்படி இருந்த ஹவுஸ்? அது வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. மேடம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்காங்க. அதாவது சார் பண்ண சமையல் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் நானு. மேடம் எப்படி இருக்காங்கன்னு நான் கேட்கல. ஓகே ஓகே அதான் டிஷ் தான். டிஷ் வந்து மேடம் பிரமாதமா இருக்காங்கன்னா புரியல எனக்கு. மேடம் சமைச்சத பத்தி பேசினா மேடம் பிரமாதமா இருக்கு. நான் சமைக்கல. அப்படியே வர்றேன் நான். இல்ல நான் சமைக்கல. ஆரம்பமே தப்பா இருக்கு. நான் தடுத்தேன். இல்ல அப்படியே வர்றேங்கறாப்ல. வர்றதே தப்பா இருக்கு. தப்பா இருக்கு. வண்டியை யூடியூப் தம்பி எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க சார். அந்த ஹவுஸ் சமையல் சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்குது. அந்த பருப்பு கிருப்புலாம் போட்டு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து உடலுக்கு ஆரோக்கியமா மேடம் அப்படித்தானே மேடம்? ஆமா, அதை விட வந்து சிம்பிளா ஈஸியா குயிக்கா சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு மெயின் கோர்ஸ். இது வந்து இந்த கோயம்புத்தூர் சைடுல வந்து அரிசியும் பருப்பும் சாதம் சொல்லுவாங்கல்ல, அதுடைய நெருக்கமா அதுடைய அந்த வேரியேஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. நல்லா ஒரு மாதிரி ஒரு கலாச்சாரமா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா சூப்பர் சூப்பர். சோ அடுத்ததாக அலெக்ஸ் அண்ட் ரம்யா அவர்களுடைய டிஷ் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் பச்சை உப்புமா சாப்பிட்டு பார்த்து செப்புமா. இங்க பச்சையா தான் சொன்னாங்க. கொஞ்சம் பச்சையா தான் சொன்னாங்க. ஓகே அலெக்ஸ் சார் நீங்க சொல்லுங்க சார், என்ன ரெசிபி சார் அது, எப்படி பண்ணணும்? ஜஸ்ட் ஹெல்த்தியா கொண்டு போகலாம் அப்படின்னு ரெடி பண்ணோம். நிறைய பேர் ஜிம்முக்குலாம் போறீங்க. இப்போ வந்து அரைக்கீரை வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அரைக்கீரை எப்படி யூஸ் பண்ணலாம் இதில் அப்படின்ட்டு தான். அரைக்கீரை வந்து பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம் வீட்டில். ஆனால் அதையும் சாப்பிட்றது இல்லை. இதில் வந்து நார்மலாக உப்புமானா நார்மலாக என்னென்ன கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கீரை ஹெல்த்தியாக பண்ணலாம் ஓகே அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவோம். அது இது சாப்பிடுறதுக்கு இல்ல. அப்ப நீங்க என்ன ஐட்டம் பண்ணீங்க? பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்குது இதை அடைக்கிறதுக்கு. ஓகே பட் இந்த ஐடியா நல்லா இருக்கு. கீரைலாம் எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில், அதை வந்து அரைச்சு உப்புமா மாதிரி பண்ணிடணுமா? ஓகே நீங்க சொல்லிட்டீங்க அழகா. நம்ம ரம்யா எப்படி பண்ணா? சூப்பராக பண்ணாங்க. கரெக்டாக ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன். கை தட்டுங்கடா. உண்மையா இருந்தா தட்டமா? ஓகே நான் எதுவும் கை வைக்கல, அவங்க தான் சொல்ல செஞ்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணார். நல்ல குக், நான் ஒத்துக்கிறேன். நல்ல குக். எஸ். ஓகே ட்ரெஸ் மேட்சா இருக்குதுங்களா? ட்ரெஸ் மேட்ச் ஆச்சு. ஓகே நைட் மெசேஜ் மட்டும் தவிர்த்துக்கங்க. வழக்கமா வந்து வீட்டுல வந்து உப்புமா செஞ்சாலே போர் அடிக்கும் நம்மளுக்கு. ஆமா ஏதாவது சொல்லுவாங்களா, ஐயோ உப்புமாவான்னு புலம்புவாங்கல்ல. ஆனா அதுக்கு அப்படியே இது ஒரு தடவை பண்ணிட்டோம்னா வழக்கம் அடுத்த தடவை உப்புமா செய்யறீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவு உண்மையே சொல்றேன். ஏன்னா உன ஆரோக்கியமாவும் இருக்கு, ஒரு அவாய்ட் பண்ற உணவை வந்து ஏத்துக்கிற அளவுக்கு வச்சிருச்சு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம செஃப் தீனா ப்ராம்ப்ட் பண்ண நம்ம சந்தியா பண்ணியிருக்கிற டிஷ், அதனுடைய பேர் என்ன? நெய் பூண்டு மிளகு சாதம். நெய் பூண்டு மிளகு சாதம். எஸ். ஓகே எப்படி பண்ணீங்க? இது வந்து என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் நெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன போட்டேன்? பூண்டு. அதுக்கப்புறம் சொல்ற பூண்டு. நெய் ப்ராம்ப்ட் மறந்துருச்சு. நெய் போட்டதுக்கு அப்புறமா வந்து கருவேப்பிலை போட்டேன், அதுக்கப்புறம் கேஷ்யூ போட்டேன், அதுக்கப்புறம் சாதத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கம்மா போட்டோ? பூண்டு போட்டேன், அதுக்கப்புறம் அந்த பவுடர் மிளகு சீரக பவுடர் போட்டு சாதத்தை கலரிட்டேன். அவ்வளவுதான். சூப்பர் நைஸ். ஆமா ஆரோக்கியமா எல்லாருமே சமைச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்கண்ணே எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. பிரமாதமா இருந்தது. கொஞ்சம் அந்த காரம்லாம் வந்து அது வந்து அதான் உடம்பு சளிக்கெல்லாம் நல்லது இல்லையா? ஆமா ஆமா அதுதான் இருந்தது. நல்லா பூண்டு கிண்டலாம் போட்டு, பூண்டு தூள்லாம் போட்டீங்களா? தோலா? பூண்டை இடிச்சு போட்டோம். சூப்பர். அது சார ஒரு இடிச்சுட்டு போட்டீங்க. பேச்சுலர் சமையல் இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா நிறைவு பெற்றது. எஸ் ரொம்ப அழகா சூப்பரா மாசா பியூட்டிஃபுல்லா நம்ம கொடுத்த டைம்குள்ள வந்து ஒரு பேச்சுலர் சமையல் ரெசிபி வந்து அழகா பண்ணி காமிச்சாங்க. எல்லாருக்கும் பெரிய கைத்தட்டலுங்க. சம சம சம. இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒரு வீட்டில் வெண்பொங்கல் பண்ணுவாங்க, சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க, வித்தியாசமான பொங்கல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொங்கலை நம்ம ஜெயா டிவி நேயர்களுக்காக நீங்க செஞ்சு தர போறீங்க இப்போ. ஓகேவா? இப்பயும் அதே தான். செஃப் எல்லாரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான், கை அடுப்புல படவே கூடாது. நம்ம பசங்க இப்ப ட்ரெயின் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. ஓகேவா? அப்படி ட்ரெயின் ஆன நம்ம பசங்க இப்ப பொங்கல் செலிப்ரேஷன்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொங்கலை செஞ்சு காட்டி அசத்த போறாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆல்ரெடி கொல்கட்டை பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி அது வெல்லம். வெல்லம். ஆமா வெல்லம். இப்பயாச்சும் அடுப்பு பத்த விட அருண். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சு தம்பி, அதுக்கப்புறம் மத்தெல்லாம் பண்ணு. மேம் கையால பத்த வச்சா ஒரு சென்டிமெண்ட்.
செஃப் பால் பத்தல. பால் பத்தல போய் கறந்து எடுத்துன்னு வா. ஹரிதர்ஷன் பாட்டில் என்னது இது? பாட்டில்லையா? பொங்கல்னா என்ன ஸ்பெஷல்? வெல்லம். ஸோ பொங்கல்ல தான் பாத்தீங்கன்னா கரும்பு சீசன் இது. ஸோ அதனால வந்து கரும்பு சாறு மட்டுமே வச்சு எக்ஸ்ட்ராவா ஸ்வீட்னஸ் எதுவுமே போடாம டைரக்டா கரும்பு சாறு பொங்கல். கரும்பு சாறு பொங்கல். அற்புதம். ஓகே, இப்போ நம்ம போய் அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வருமா? வெஜ் தானே அது? எல்லாமே வெஜ் தான். நாங்க ரம்யா அண்ட் அலெக்ஸ் அவர்கள் செய்யக்கூடிய வெஸ்டர்ன் பழ பொங்கலாம். எஸ். ஓகேவா? எஸ். சோ எப்படி சார் ப்ரொசீஜர் எப்படி சொல்லுங்க சார் எங்களுக்கு. சொல்லுங்க. அவங்க தான் சமைச்சாங்க சார் நீங்க சொல்லுங்க சார் எங்களுக்கு. அவங்க தான் சமைச்சாங்க. சரி நீங்க சொல்லுங்க. ஏன்னா சுமாரா வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. கம்மியா சொல்லுங்க. சொல்ற தயங்கற. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு மூடி விசில் வச்சிரணும், அவ்வளவுதான். பொங்கல் இல்ல கம்மியா சொல்லுங்க. நான் இவ்வளவு கம்மியா எதிர்பார்க்கல. குக்கர் வச்சு உள்ள எல்லாத்தையும் போட்டு மூடிட்டாங்க. அவ்வளவுதான். அப்படி இல்லங்க. நெய் மூடியாச்சு மட்டும் சொல்லுங்க. சிம்பிள். பட்டை ஏலக்காய் போட்டு வச்சு அப்புறம் பாசிப்பருப்பு, பச்சரிசி, மண்டவளம், தேங்காய் பால். சூப்பர். அடுத்து பழம்லாம் போடணுமா? கடைசியா. இல்ல சார், எனக்கு தெரிஞ்சது ஸ்பெஷல் என்னன்னா அந்த பழம் போடுறதுதான். மத்தபடி பொங்கல் தான் கடைசி கேரமல் பண்ணி போடணும். இதுல வந்து என்ன பழம் வந்து நீங்க மேஜரா போடுவீங்க? வாழைப்பழம், பைனாப்பிள், ஆப்பிள். ஆப்பிள் 3 ஆப்பிள் வாயில போடுவாங்க. ஷூட் ஆரம்பிச்சு வாயில போட்டாங்க. வெச்சிருந்த ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. அந்த ஒரு எல்லாரும் வாயில போயிடுச்சு. ஓகே சார், அடுத்ததா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஃபேவர். அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு எங்களை சமைக்க விடாம. அது உங்க டாஸ்க். நீங்களும் டிஸ்டர்ப் பண்ணலாம் போய். எங்களுக்கு நல்ல மனசு அந்த மாதிரி கிடையாது. நாங்க வித்யா மேம் அண்ட் ஹரிதர்ஷன் டீமுக்கு வந்திருக்கோம். என்னங்க அப்பயும் போலதான் முன்னாடியே ரெடிமேட். எனக்கு அப்பையில இருந்து டவுட்டா இருக்கு மேம். நீங்க வீட்ல இருந்து பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம ஷோ ஸ்டார்ட் ஆகுறப்ப இங்க எடுத்துட்டு வந்து வச்சிரறாங்க. மேம் என்ன மேம் இது? என்ன டைட்டில் சொன்னீங்க? என்ன டைட்டில் சொன்னீங்க? இது கரும்பு சாறு பொங்கல். கரும்பு சாறு பொங்கல் எப்படி பண்ணி ஹரிதர்ஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரும்பு சாறு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஊத்தி கொதிக்க விடணும். கொதிக்க விடணும். அதை கொதிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அரிசி இருக்கு இல்லையா, இல்ல அரிசி இல்ல வேக வச்ச அரிசி அதை போட்டுட்டோம். அது கொதிச்சு வந்தோடனே அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அது நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வரும் தெரியுமா, திக்கா. அப்படி திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் திராட்சையை போட்டுட்டு அது வந்து வெடிச்சு வரப்போ வந்து முந்திரியை போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம எதை வெடிச்சு வரும்போது இது நம்ம திராட்சை இருக்குல்ல அது வெடிச்சு வரும். வெடிக்குமா? ஐ மீன் ஒரு மாதிரி பெருசா கடுகு வெடிக்கும், திராட்சை வெடிக்கும். திராட்சை ஒரு மாதிரி பெருசா அந்த டைம்ல வந்து முந்திரியை போட்டுட்டு அதை நம்ம அப்படியே அதில் ஊத்திட்டோம். அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் பொடி லைட்டா தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, அதாவது வந்து லாஸ்ட் செக்மெண்ட்லயும் சரி இந்த செக்மெண்ட்லயும் சரி ஹரிதர்ஷன் எப்படி உள்ள வந்தாரு எனக்கு தெரியாது. வெளில போறப்ப செஃபா தான் வெளில போறாரு. அந்த பெருமை வித்யா மேம் தான் சேரும். அதுவும் இந்த கரும்பு சாரை கொதிக்க வைக்கணும்ன்றப்பவே தெரிஞ்சிருச்சு. சூப்பர். ஓகே, அடுத்ததாக அருண் அண்ட் சித்ரா முரளி மேம் டீம் கிட்ட வந்திருக்கோம். என்னங்க நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க? அவ்வளவுதான். என்ன பண்ணி சொல்றா? ஏலக்காய், ஜாதிக்காவா, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, பச்சை கற்பூரம். ஏய் தீனா சார், என்ன சார் பொங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு புஸ்வான விட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்னதான் மாடர்ன் சயின்ஸ் வந்தாலும் அந்த இடத்துல பொங்கல் வந்து பால் பொங்க விடணும். அதனால குக்கர்ல வந்து நாங்க லைட்டா பொங்க விடுறோம். இதுதான் விஷயம் சார். பொங்க விட்டா பரவாயில்ல, நீங்க பறக்க விட்டீங்க. இப்ப அதுதான் டெக்னாலஜி. அப்பதான் நீங்க காட்டுவீங்க எங்களை. அதனாலதான் எங்க ஆள வந்து ஐடியா கொடுத்தாங்க. சூப்பர், நைஸ். ஓகே, அடுத்து வந்து கமிங் பேக் டு அருண் அண்ட் சித்ரா முரளி மேம் பண்ண இந்த சக்கரை பொங்கல். ஜாதிக்கா, அவரைக்காய், அப்புறம் என்னது அவரைக்காய், ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல வந்து அருண் வந்து அடுப்பே பத்த வைக்காம இருந்தான். ஆனா இப்போ வந்து அந்த பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல எரியாம இருந்தது. அடுப்பு எரியல, நான் பத்த வைக்காம இல்ல. மேம் சொல்லி கொடுத்து உண்மையா வந்து அருண் வந்து நல்ல ஃபிராக்ரன்ஸோட ஒரு சக்கரை பொங்கல் பண்ணிருக்கான். சூப்பர் சூப்பர். நம்மளோட பொசிஷனுக்கு போயிடலாம். பொங்கல் செக்மெண்ட்ல நம்ம வந்து கொடுத்த நேரத்துக்குள்ள நம்மளோட டீம் எல்லாருமே ஒரு சூப்பரான பொங்கலை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலா எங்களுக்கு இன்னும் நிறையவே டைம் இருந்தது. இன்னொரு பொங்கல் கூட பண்ணிருப்போம். இந்த ஆணவம் தான் வேணாம். ஓகேவா? சோ இவ்வளவு ஆணவத்தோட பேசுற அந்த அருணோட பொங்கலை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். சோ அருண் அண்ட் சித்ரா முரளி மேம் செஞ்ச அந்த பொங்கல் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட வைங்க. அண்ணா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
நம்பி சாப்பிடுங்க. யம தர்மன் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்லயே பாக்குறேன். அதாவது அவர் நல்ல ரியாக்ஷன் கொடுத்தாரு. கவுண்டர் போட்டு அவர் ரியாக்ஷன் பிரமாதமா இருக்கு. ஆஹா பாருங்க. சூப்பரா இருக்கு. சூப்பர். செம்மையா இருக்கு. ரொம்ப வாசமா இருக்கு. எனக்கு வேண்டாம் சார். பாசமா இருக்கு. பாசமா இருக்கு, பாசமா இருக்குன்றாரு. சூப்பர் சூப்பர், நைஸ். ஸோ அருண் அண்ட் சித்ரா முரளி மேம் உடைய அவல் பொங்கல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட் நாக்கிலே நிக்குது. அடுத்ததாக கையை கட்டிக்கிட்டு அசால்ட்டா என்ன கொடுத்தாலும் நாங்க வந்து ஜெயிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அகம்பாவத்தோட நிற்கக்கூடிய ஹரிதர்ஷன் அண்ட் வித்யா மேம், நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பொங்கலை இங்க எடுத்துட்டு வாங்க. ஓகே, பார்க்கவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கல்கி நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்துருங்க. ஆஹா, என் இனிய தமிழ் மக்களே, அதாவது அந்த மஞ்சள் சரி கண்ண நீங்க எப்ப பாரு வந்து அவங்க சமைச்சதுல இருக்க மாட்டீங்க, சமைச்சவங்க மேலதான் இருக்கீங்க. இல்ல, அதுதான் சொல்ல வர்றேன். அந்த மஞ்சள் சரி கண்ண அது பியூட்டிஃபுல் கேர்ள். இது வந்து சமைச்சது ரொம்ப பிரபாத பாரு. ஓகே, நைஸ். ஓகே, இதுல சொல்லுவாங்கல்ல, பேசி முடிச்சிட்டீங்களா? செஞ்சது அந்த பையன். இல்ல, அந்த பையன் கூட ரொம்ப பிரபாதமா அந்த பழைய இது பாரு இருக்கா. பையன் வரப்ப மூஞ்சி மட்டும் லைட்டா இதாகுது. பட் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சா? ஓகே, நல்லா இருக்கு. சூப்பர். அண்ணா எல்லா முந்திரியும் எடுத்துட்டாரு. முந்திரி சாப்பிட்டு இந்திரின்ற மாதிரி சூப்பரா இருக்கு. சோ இதனுடைய பேர் என்ன? கரும்புச்சாறு பொங்கல். கரும்புச்சாறு பொங்கல். நிறைய பேருக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் சில பொங்கல் வந்து சாப்பிட மாட்டாங்க, வேண்டாம் திகட்டுதுன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நிறைய ஸ்வீட்டுக்காக ஆட் பண்ணுவோம். சக்கரை ஆட் பண்ணுவோம், கல்கண்டு ஆட் பண்ணுவோம், வெல்லம் ஆட் பண்ணுவோம், நாட்டு சக்கரை ஆட் பண்ணுவோம், கருப்பட்டி ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நிறைய ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய கரும்பு சீசனில் கிடைக்கக்கூடிய வெறும் கரும்புச்சாறு வச்சு மட்டும் பண்ணக்கூடிய ஒரு பொங்கல். ஸோ கரும்புச்சாறு சக்கரை பொங்கல் சூப்பராக பண்ண ஹரிதர்ஷன் அண்ட் வித்யா மேமுக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாம். சம சம சம. ஸோ அடுத்ததாக இளம் பச்சை ஜோடிகள் செஞ்சிருக்கக்கூடிய பொங்கல் என்னன்றதை பார்த்துலாம். ரம்யா அண்ட் அலெக்ஸ். அழகா என்னமோ புகைலாம் வருது. இன்னோவேஷனா ரொம்ப சூப்பரா கிரியேட்டிவா சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிரசன்டேஷனுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இதை டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி அலெக்ஸ் சார் இவ்வளவு சூப்பரான ஒரு பொங்கலை பண்ணிட்டு ஏதோ கோர்த்தோட போறீங்க தெரியுது. மிட் நைட்ல ஏன் எங்க ரம்யாக்கு மெசேஜ் பண்ணீங்க? போயும் ரம்யாக்கு சொல்லுங்க சார், அந்த கான்வர்சேஷன் என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி பல பொங்கல் செய்ய போறோம், அவ்வளவுதான். அது பேச வேற டைமே கிடைக்கல. ஓகே ஓகே, பரவாயில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷுடைய பேர் என்ன? பல பொங்கல். eat this only in திங்கள். eat this only in திங்கள். எஸ். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தின்னா சாப்பிடக்கூடாது, பல தோஷம் ஆயிடும். ஓகே, ஸோ பழ பொங்கல் எப்படி இருக்கு அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கும்போது சாப்பிடணும் போல தோணும். சூப்பருங்க. அதாவது பொங்கலை கீழே பண்ணி பஞ்சாமிரதத்தை மேல டாப்பிங்ஸா பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, அந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்ததாக நீங்க ஏங்க அதை எங்க எடுக்கிறீங்க? டெக்கரேஷன். புது டிஷ்ல அது டெக்கரேஷன். அது பட்டை. ஓகேவா? இதை சாப்பிடுங்க. குழப்பத்திலே இருக்காப்புல. ஆமா. பிரமாதம். இது என்னென்ன போட்டீங்க? பொங்கல்ல பழம் போட்டு பண்ணிருக்கோம். அன்பு, பாசம், அது லவ். உங்களுக்காக லவ் சேர்த்திருக்கீங்களா? ஃபுல் லவ். அது உங்களுக்காக மட்டும். இவங்க ரெண்டு பேரோட சாட் ஹிஸ்டரியை படிச்சா என்னன்னு தெரிஞ்சிரும். இதனோட ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிரும். ஓகே, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க ரம்யா அலெக்ஸ் உடைய பல பொங்கல். அடுத்ததாக செஃப் தீனா சந்தியா பண்ணிருக்கிற பொங்கல் என்னன்றதை பார்த்துலாம். எடுத்துட்டு வாங்க. செஃப் தீனா அண்ட் சந்தியா பண்ணிருக்கக்கூடிய இந்த பொங்கலுடைய பேர் என்ன? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தோட ஸ்ரீரங்கம். சாப்பிடலாம். நமக்கு சாப்பிடறதுக்கு தான். ஆஹா,
அந்த பெருமாளே வந்து கொடுத்த மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து ஸ்லோ அப்படி ஒரு கரையும் ice cream. அப்படியே. அதாவது சூடா இருக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. ஆஹா வாவ். என்ன சார் அதுல தரக்கூடிய அந்த பொங்கலுடைய ரெசிபியை அழகா கத்துக்கிட்டு வந்து நமக்காக சொல்லியும் கொடுத்து பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய பாராட்டுகள். சூப்பர். அதை ஃபாலோ பண்ணி மோர்க்குழம்பு சந்தியா சூப்பரா பண்ணியிருக்கா. மோர்க்குழம்பு சந்தியா பொங்கல் செக்மெண்ட் சூப்பரா நிறைவு பெற்றுச்சு. சம இந்த நல்ல நாள்ல வந்து மக்களா நம்ம ஜெயா டிவி சார்பாக ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொங்கல் வந்து செஞ்சு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அண்ட் கைத்தட்டல்கள். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகேவா, எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்றீங்க அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி மேம் நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க மேம்? ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பொங்கல் ரொம்ப டிஃபரெண்டா நான் கொண்டாடி இருக்கேன். எங்க எல்லாருக்கும் தெரியும் விக்ரம் படத்துல வர மாதிரி நீங்க ஒரு ஏஜென்ட் டீனா, நீங்க ஒரு நியூஸ் ரீடர் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இங்க நடந்தது எவ்வளவு சூப்பரா இருந்தது அப்படின்றத ஒரு நியூஸா கன்வே பண்ண போறீங்க. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜெயா டிவியில் பொங்கலோடு விளையாடு நிகழ்ச்சி மிக சிறப்பாக பேச்சுலர் பொங்கல் கொண்டாடினார்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்றத நியூஸ் ரீடிங்காவே கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததா ஹரிதர்ஷன் வந்து சூப்பராகவே போச்சு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சமைச்சது இத்தனை நாள் பார்த்துருப்போம், சாப்பிட்ருப்போம். ஆனால் அவங்க சொல்றது கேட்டு சமைக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் வந்து டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணோம். அதுவுமே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்க்க சூப்பர். செம. வித்யா மேம் நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொங்கல்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலருக்கு அவங்க லைஃப் லாங் கொண்டு போகிறதுக்கு ஒரு ரெசிபி ரெண்டர் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களே சமைச்சிருக்காங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்கு. சூப்பர் மேம். பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டு சூப்பர். அடுத்ததான் நான் யார்கிட்ட பேச போறேன் அப்படின்றத மேம் பாட்டாவே பாடிட்டாங்க. எஸ் தட் இளம் ஜோடிகள் அலெக்ஸ் அண்ட் ரம்யா. பச்சை கிளி முத்துச்சரம் நல்லை கொடியாரோ. அதேதான். ஸோ சொல்லுங்க அலெக்ஸ் சார், எப்படி இருந்துச்சு நிகழ்ச்சி? ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா ஒரு ஜெயா டிவி ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பொங்கல் செலிப்ரேஷனை பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ ஹாப்பி. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். இது வந்து வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். Especially with the green girl. Green தாளட்றாரு. Green girl சொல்றாரு. So happy. It's really nice. I really enjoyed. Okay, thank you. அடுத்து ரம்யா. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இது. இவ்வளோ பெரிய குக்ஸ் கூட வந்து சமைக்கிறது. சம. அடுத்து சந்தியா தீனா அவர்கள் பேசுவாங்க. சந்தியா நீங்க சொல்லுங்க. ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அது ஜாலியா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பொங்கலும் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கும். நமக்கு ஒரு உறவுகள் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி கடந்த 4 வருஷமா வந்து நம்ம ஜெயா டிவி கூட சேர்ந்து கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தங்களை கொண்டு வருது. அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து நம்ம முருகானந்த ப்ரோ, காளி ப்ரோ இன்னைக்கு நம்ம ஜெயா டிவி மூலியமா வந்து மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்ற சொந்தங்கள் எல்லாருமே நாங்கள் டெய்லி எல்லாரும் மீட் பண்ணுவோம். ஆனால் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஜெயா டிவி. ஒரு 2 சொந்தங்கள் வந்து ஒரு சந்தோஷத்தோட நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன். ஓகே, நீங்க சொல்லுங்க கல்கி பிரதர், எப்படி இருந்துச்சு நம்மளுடைய நிகழ்ச்சி? ரொம்ப ஜாலியாக இருந்தது. எப்போதுமே வந்து பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் பொங்கலை வச்சுட்டு ஜெயா டிவி பார்த்து பொங்கலை சாப்பிட்டுட்டு டிவி பார்ப்போம். இப்போ வந்து அந்த டிவிக்கிலே பொங்கலை சாப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த வருஷம் இப்படி இருக்குது. அது எல்லாரோட வெரைட்டியான பொங்கல். இத்தனை வெரைட்டியான பொங்கல் சாப்பிட்டதே இல்லை. ஜெயா டிவி மூலியமாக சாப்பிட்டது ரசிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜெயா டிவி நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி. சூப்பர். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக முருகானந்தம்னா நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு நம்ம நிகழ்ச்சி? இல்ல முதல்ல வந்து இந்த ஜெயா டிவிக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர். ஏன்னா இப்போ கூப்பிடாம இருந்தா இவ்வளவு ஒரு விஷயத்த நான் இந்த ஒரு 2 விஷயம் தான். ஒன்று வந்து இங்கே வந்த அந்த உறவுகளுக்கான அந்த அன்பு கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காரு. தீனா கார்த்திலாம் பழகிருக்கேன் மேடத்துலாம். அதை தாண்டி இந்த சில சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம். அதை என்னன்னா அதை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு இடத்த சாப்பிட்ருவோம், அதோட மறந்துடுவோம் அதை, அல்லது எங்கேயாவது அக்கேஷனாக தான் பண்ண முடியும். ஆனால் இது வந்து இப்போ நான் 4 பொங்கலை மைண்டில் வச்சிருக்கேன். எனக்கு அவள் பொங்கலாக இருக்கட்டும், அந்த நம்ம கரும்பு பொங்கலாக இருக்கட்டும், அண்டு ஃப்ரூட்ஸாக பொங்கலாக இருக்கட்டும், நீங்க பண்ண அந்த பெருமாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பொங்கலா இருக்கு, 4மே ஞாபகத்துல இருக்கு. இது எல்லாமே இத்தனை பொங்கல் இருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலரா பயன்படுத்துற மாதிரி ஒண்ணா இருக்கு. அதுதான் நான் சிறப்பா நினைக்கிறேன். அது டெய்லி செஞ்சு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பேச்சுலர் செஞ்சாங்க பாத்தீங்களா, 5 நிமிஷத்துல டக்குன்னு. இதெல்லாம் எனக்கு என்னமோ இதுல லைஃப்ல பயன்படுற மாதிரி இருக்கு. இப்ப நிகழ்ச்சிக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசி ஜாலியா போன மாதிரி இல்ல. அந்த பொங்கல் இனிப்பானது மாதிரி இந்த நிகழ்வும் ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.